இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆபத்து வந்தால் முதலில் குரல் கொடுப்பது திமுக தான் என கூறிய முதலமைச்சர் எதிர்க்கட்சி வரிசைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் போட்டி நிலவுவதாக தெரிவித்தார். சென்னை பெரம்பூரில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு திமுக சார்பில் இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ்நாடு அரசியலில் யார் இரண்டாம் இடத்தை பிடிப்பது என போட்டி உருவாகி இருப்பதாக தெரிவித்தார். அடுத்து நாங்க தான் ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு யாரு, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் பேட்டி தந்திருக்கிறார், நாங்க தான் அடுத்த எதிர்கட்சின்னு. ஆளுங்கட்சி சொல்லிட்டு எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. இப்போ 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதில் தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் நாம் தான் முதல் இடத்துக்கு வரப்போறோம், நாம தான் ஆளுங்கட்சி. இஸ்லாமியர்களுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃப் வாரிய சட்டத்தை முழுமையாக திரும்பப் பெற சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றியதை உலக அளவில் உள்ள இந்திய இஸ்லாமிய அமைப்புகள் பாராட்டி வருவதாக கூறினார். 2 நாட்களுக்கு முன்னாடி கூட இஸ்லாமியரை வஞ்சிக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தை முழுமையா திரும்ப பெற வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி நம்ம அரசுடைய நிலைப்பாட்டை நாம் தெளிவாக அறிவித்திருக்கிறோம். இந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவிலேயும் உலக அளவிலேயும் இருக்கக்கூடிய பல்வேறு இந்திய முஸ்லிம் அமைப்புகள் வாழ்த்தி கொண்டிருக்கிறாங்க, நம்மை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் கலந்து கொள்ளாமல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ரகசியமாக டெல்லி சென்றதாக முதலமைச்சர் கூறினார். ஆனால் தீர்மானத்தில் கூட மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளல. ஏன்னு உங்களுக்கு தெரியும். இரவோடு இரவாக திட்டம் தீட்டி விடியற் காலை யாருக்கும் தெரியாம விமானத்தை பிடிச்சு டெல்லிக்கு போனார் ஒருத்தர். அவர் தான் எதிர்கட்சி தலைவர். அங்க போய் விமான நிலையத்தில் இறங்கி ஒரு 4 கார் மாறி மாறி போயிருக்கிறாரு. ஏதோ கொள்ளடிக்க போற மாதிரி போயிருக்கிறாரு. அது தெளிவா எல்லா பத்திரிகையிலையும் வெளிவந்திருக்கிறது. பல கார்கள் மாறி போய் என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்த சட்டத்தை கொண்டு வர போற அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார். இதுதான் முக்கியம். டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த போது இருமொழி கொள்கையை வலியுறுத்தியதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். இருமொழி கொள்கையை பத்தி பேசுனீங்களா, இருமொழி கொள்கை பத்தி அழுத்தமா பேசுனேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நன்றி. தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். சிறுபான்மையின மக்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முதல் குரல் கொடுப்பது திமுக தான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார்.